முகமது தௌஃபீக் அதிராம்பட்டத்தில் கேட்கிறாரு, சில ஊர்களில் ரமலான் மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் குர்ஆனில் உள்ள 14 சஜிதாக்களை கொண்டு தராவி நடைபெறுகிறது, நோட்டீஸ் எடுத்து விளம்பரமும் செய்யப்படுகிறது, இதில் ஷரியத் சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல ரெண்டு விஷயம் இருக்கிறது. முதல்ல இந்த 14 சஜிதாங்கிறது குர்ஆன்ல இருக்குதா, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, இது மாதிரி ரமலான்ல வந்து 14 சஜிதா ஓதணுமா, இப்படி ரெண்டு மேட்டர் இதுல பிரிக்க வேண்டி இருக்கிறது. குர்ஆன்ல வந்து மொத்தம் எத்தனை சஜிதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வசனத்துக்கு சஜிதா செய்யணும் என்று முடிவு செய்யறதா இருந்தா நாமளா செய்ய முடியுமா? இந்த வசனத்தை ஓதுனா சஜிதா செய்யுங்க, இந்த வசனத்தை ஓதுனா சஜிதா செய்யுங்கன்னு சொல்லி ஒன்னு அல்லாஹ் சொல்லணும், இல்லன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களெல்லாம் நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா 4 இடத்துலதான் சஜிதா செய்யுமாறு உங்க கட்டளை இட்டு இருக்கிறாங்க அல்லது செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அந்த 4 வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 96வது அத்தியாயத்துல 19வது வசனம், 84வது அத்தியாயத்துல 21வது வசனம், 53வது அத்தியாயத்துல 62வது வசனம், 38வது அத்தியாயத்துல 24வது வசனம். இந்த 4 இடத்துல மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்றும் அல்லது செய்ய சொன்னார்கள் என்றும் ஹதீஸ்கள்ல ஆதாரம் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த 14ங்கிறது எப்படி வருது தெரியுமா? பிற்காலத்துல வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஓரங்களை நினைஞ்சிட்டாங்க சஜிதா செய்தான்னு 14 இடத்துல எழுதி வச்சுட்டாங்க. அதுல கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஷாபியாக்கள் ஒரு 14, ஹனபி மொத்தம் 15 இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க. அதுல இவர் ஒண்ணு விட்டுருவாரு, அவர் ஒண்ணு விட்டுருவாரு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு குழப்பமான நிலையெல்லாம் இங்க நம்ம பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பிரதி எடுக்கப்பட்ட அந்த மூல பிரதியில எந்த ஒரு சஜிதாவுடைய இடத்துலயும் இங்க ஓரத்துல சஜிதான்னு எழுதப்பட கிடையாது. பின்னாடி வந்தவங்க தான் என்ன செஞ்சாங்க, இதை எழுதிட்டாங்க. அதனால குர்ஆன்ல வந்து சஜிதாவுடைய வசனங்கள் சொல்வதா இருந்தா நான் சொன்ன இந்த 4க்கு தான் ஆதாரம் இருக்கே தவிர மீதி உள்ளதுக்கு என்ன இல்ல, ஆதாரம் கிடையாது. அந்த 4 வசனத்தை நம்ம ஓதுனா என்ன செய்யணும், சஜிதா செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு இருக்கிறாங்க. அவங்க வேற எதுக்காவது ஓதி இருந்து சஜிதா செஞ்சு இருந்தால் அந்த மார்க்கத்தை அல்லாஹ் காப்பாத்துறேங்கிறான்ல, அது நமக்கு வந்து அல்லாஹ் வந்து சேர்த்திருப்பான், நம்மளை விட்டு மிஸ் ஆயிருக்காது. இந்த மார்க்கத்தை நானே பாதுகாப்பேன் அல்லாஹ் சொன்ன காரணத்தினால இந்த 4 தவிர வேற ஏதாவது சஜிதாவுடைய வசனங்களை ரசூலுல்லாஹ் செஞ்சு இருந்து நமக்கு அறிவிக்கப்படாம இருக்கலாம் எல்லாம் சில பேர் செய்யலாம், கேட்கலாம். அப்படி இருக்க முடியாது. இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால எதெல்லாம் நமக்கு வந்து சேரணுமோ அதையெல்லாம் அல்லாஹ் நம்மள்ட்ட கொண்டாந்து சேர்த்துட்டான் என்கிற அடிப்படையில இந்த 4 சஜிதா தான் நமக்கு என்ன இருக்குது, கிடைக்கிறது. மீதி எல்லாம் வந்து நினைஞ்சாங்க ஒரு பலவீனமான ஹதீஸ், ஏற்கத்தகாத ஹதீஸ்களை வைத்துக் கொண்டு அந்த ஹதீஸிலேயே சொல்லப்படுறதுக்கே மாற்றமாக இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு வந்து நம்முடைய குர்ஆன் தமிழாக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 396வது குறிப்பு நீங்க பார்க்கலாம். குறிப்புன்னு கொடுத்திருக்கோம்ல நோட்ஸ், அந்த நோட்ஸ்ல வந்து 396வது நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா இந்த சஜிதா வசனங்கள்னா என்ன, எப்படி அது நுழைச்சாங்க, எதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது என்பதை விரிவாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். பேஜில் சொல்றதா இருந்தா 1340ஆம் பக்கம், 1340ஆம் பக்கத்துல வந்து இதை நம்ம விவரமாக எழுதியிருக்கிறோம். அதை பார்த்துக்கிறங்க. இந்த 14 சஜிதாங்கிற டாபிக் அடிபட்டு போயிருக்கும் போது அதை ஓதி தொழுவுறதுங்கிற டாபிக் அடிபட்டு போயிரும்ல, முடிஞ்சு போச்சு. அது போக இந்த 4 சஜிதா இருக்கு, அந்த 4 சஜிதாவையாவது ஓதி தொழுவணும்னு சட்டம் இருக்குதா? அப்படிலாம் கிடையாது. ரமலான்ல தராவி தொழுகைக்காக வேண்டி நீங்க இதை ஓதி தொழுவுங்க, 14 ஓதுங்க அல்லது 4 ஓதுங்க என்கிற மாதிரி எந்த மாதிரி ஹதீஸுங்க இல்லாத காரணத்தினால இது 2வது பிதத்துல சேரும். இது நோட்டீஸ் அடிச்சு விளம்பரம் பண்றதெல்லாம் வந்து இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயம், தவிர்த்து கொள்ள வேண்டும்.